ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அடுத்து நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா கரெக்டாக வந்து லேக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். லேக் டிஸ்ட்ரிக்டில் வந்து பட்டேடேல் சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கோம். அந்த கார் பார்க்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் ஹைக் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஏங்கிள் டான் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஹைக் பண்ணலான்னு இருக்கோம். பேக் பேக்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்திருக்கோம் இந்த வாட்டி, எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு. ஸோ வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே மவுண்டெயின்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டில் கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸு. பார்த்தாலே தெரியும். நாங்கள் வர கார் டிரைவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளேஸில். ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் யூஷுவல் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ வந்து ஒயிட் லேன் அங்கே காரை பார்க் பண்ணோம். இப்போ ஆங்கிள் டானுக்கு வந்து எப்படி போகிறோன்னா வந்து ஒயிட் லேன் பின்னாடியே வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு லெஃப்ட் மாதிரி வரும் பிரிட்ஜில். ஸோ அந்த பிரிட்ஜில் லெஃப்ட் எடுத்து நீங்கள் அது அப்படியே வந்து அங்கே ஒரு பாத்வே மாதிரி போவோம். அந்த ரூட்டில் தான் போகணும் ஆக்சுவலாக. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. நாங்கள் மேப் மாதிரி கையில் எடுத்து வந்தோம், அதை பார்த்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதை ரெஃபரன்ஸ் வச்சு தான். அங்கே ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வரணும். அந்த ரூட்டை தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நிறைய அழகழகான வீடெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து காட்டேஜஸ் கிடையாது, இதெல்லாம் ரெசிடென்ஸ் ஹவுஸ். இதெல்லாம் இங்கே வந்து பார்க்கிங் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் லக்கிலி இப்போ ஈவினிங் வந்ததாக வந்து இப்போது எல்லோரும் ஆல்ரெடி அவங்க ட்ரெக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒருத்தங்க கார் எடுத்தாங்க, அதனால் எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிது. இங்கே பார்க்கிங் அதை நம்பிலாம் வரக்கூடாது. ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் லக்கு கிடச்சிச்சு. பக்கத்தில் பெய்ட் பார்க்கிங் இருக்குது, ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ரியராக புக் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்பாட் கிடைக்கும். நாங்கள் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸு. எங்களுக்கு இந்த ஆங்கிள் டர்ன் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சி தான் போகணும். நான் உங்களை டைரெக்டாக ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். 5 minutes வாக் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா போர்டல் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த வழியாக போனால் தான் நமக்கு வந்து ஆங்கிள் டான் போக முடியும். இந்த பக்கம் வந்து ஹாட் ஸ்டாப் போகும். இந்த வழியாக ஆங்கிள் டான் போகலாம், பட் வந்து ரொம்ப சுற்று. ஸோ இப்படி தான் நம்ம போக போகிறோம். கூகுள் மேப்லாம் வந்து வேஸ்ட் ஆக்சுவலாக இந்த பிளேஸில். நீங்கள் வந்து இந்த ஆங்கிள் டானுக்கு மேப் சொல்லிட்டு பட்டேடல் டு ஆங்கிள் டான் மேப் சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அது நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். இல்லைனா யூல் கெட் லாஸ்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் உங்களுக்கு போடுற வீடியோ கீழே. ஸோ இதுதான் எங்களோட மேப்பு. அங்கே வந்து இந்த மேப்பில் வந்து நாங்கள் இங்கே பட்டேடால் கிட்ட கார் பார்க் பண்ணோம். இப்போ இந்த வழியாக வந்தோம். இப்போ வந்து டுவர்ட்ஸ் போர்டல் ஹார்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி போயிட்டு அங்கேருந்து போனால் நம்மளோட டெஸ்டினேஷன் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது 10 minutes வாக்கில் ஆங்கிள் டான் இந்த கேட்டுக்கு வந்துடுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you very much. ஒன்ஸ் நீங்கள் கேட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ரைட்டில் 2 சைடாக பார்த்து தெரியும். நீங்கள் ரைட் சைட் பார்த்து எடுத்துகிட்டு போனால் தான் வந்து ஆங்கிள் டானுக்கு ஹைக் பண்ணணும். ஹே காய்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேட் திறந்துட்டு உள்ளே வந்தோடனே 2 பக்கமாக பார்த்து தெரியும். ஒன்று லெஃப்ட்டு, இன்னொன்று ரைட்டு. நம்ம ரைட் எடுக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து அந்த பக்கமாக போயிட்டோம். அப்படி போகக்கூடாது, லெஃப்ட் கிடையாது, ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து வந்தீங்கன்னா ரூட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ கிராஜுவலாக ஸ்டீப்பாக போகும் இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் தான் போகணும் நம்ம ஆங்கிள் டானுக்கு. லெட்ஸ் கோ. மேப் இல்லாமல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்தால் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அந்த பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அன்லெஸ் பீப்புள் ஆல்ரெடி ஹைக் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இட் வில் பி ஈஸி. இல்லைனா வந்து கஷ்டம் தான், எங்களை மாதிரி தப்பாக போயிடுவீங்க. நாங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்தோம் ஆக்சுவலாக இந்த ரூட் இருக்கான்னு. ரூட் ஆக்சுவலாக யாரும் தெளிவாக போடலை. ஸோ மேபி எங்கள் வீடியோ பார்த்து அடுத்தவங்க யாருன்னா வந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு போட்டிருக்கேன். 1 man பாத் மாதிரி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும் வழி, ஸ்டீப்பாக ஏறுது, கிராஜுவலாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்த்தா இந்த ஹவுஸ்லாம் தெரியும். ஸோ அந்த ரூட்டில் தான் போகிறீங்க. அந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. half an hour into the hike. செமையாக இருக்குது இந்த பிளேஸ்.
டைம் வந்து 5:15 ஆகுது. இன்னும் ஒரு 1 ஹவரில் நாங்கள் போயிடுவோம் மோஸ்ட்லி. இங்கே ஒரு பிரேக் எடுத்தோம், ஏன்னா நாங்கள் நிறைய திங்ஸ் கேரி பண்ணுறதால கொஞ்சம் கண்டினியூஸாக ட்ரெக் பண்ண முடியல. கைஸ் 1 hour into the hike. இப்போ நாங்கள் வந்து இருக்கிற பிளேஸ் வந்து பாடல் ஹாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து வந்து டுவர்ட்ஸ் ரைட்டில் வந்து போகணும். நம்ம அப்படி போனால் தான் ஆங்கிள் டானுக்கு போக முடியும். நிறைய பேர் இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்கூல் கேம்ப் பண்ணியிருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் பேர் கேம்ப் பண்ணியிருக்காங்க அவங்க டீச்சர்ஸோட. அவங்க மேலெலாம் கேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடல் ஹவுஸில் தான் வந்து லைக் இங்கே வந்து மீடியம் பாயிண்ட் மாதிரி. ஸோ இங்கே நிறைய பேர் கேம்ப் பண்ணுறாங்க. இங்கே இந்த பாடல் ஹவுஸ்லேருந்து நம்ம ரைட் எடுத்து போகணும். ரைட் எடுத்து போக தான் ஆங்கிள் டான் ஸ்பைக்ஸ் போகணும். ஸோ டைம் வந்து இப்போது 6:21 கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இப்போது இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேம்பிங் ஸ்டஃப்லாம். ஸோ ஃபைனலி அங்கே தான் போய் கேம்ப் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஆங்கிள் டான். ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. சன்செட் வேறு ரொம்ப க்ளீனாக தெரியுது இங்கேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க போகலாம். இது வரைக்கும் கரெக்டாக வருமா இல்லையான்னு ஒரு மாதிரி ஒரு டவுட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் உயிரே வருது. ஏன்னா ஆல்ரெடி வந்து 6:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லைட்லாம் இருக்க திரும்ப ரிட்டர்ன் போகணும்னா 2 hours மேலே ட்ரெக் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ வரும், அப்போ வரும், இப்போ வரும். வர டெஸ்டினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே இருக்குது. மவுண்டன்ஸ் எப்பவுமே ரொம்ப அழகுங்க. ஆக்சுவலாக ட்ரெக் பண்ணாதவங்க ட்ரெக் பண்ணி பாருங்கள். மவுண்டன்ஸ் ரொம்ப அழகு. மவுண்டன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் கோ, கம் ஆன். கைஸ் நம்ம இங்கே வந்துட்டோம். ஸ்பாட் பார்த்துட்டோம் பக்காவாக. இங்கே நிறைய பேர்கிட்ட வந்து டென்ட் போட்டு கேம்பிங் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தாலே தெரியுது. அவங்க ஒரு ஸ்பாட் வந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க. நாங்களும் ஒரு ஸ்பாட் பிக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும். இங்கேருந்து நம்ம குக் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கே எடுத்துக்கோம். இங்கேருந்து வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி கேம்ப் பண்ணியிருக்காங்க, இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் ஆக்சுவலாக இதுதான். பயங்கரமாக இருக்கும் போது நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூகேயில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆங்கிள் டான் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரொம்ப பெரிய ஹைக் கிடையாது. நாங்கள் ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி அந்த பெரிய அவ்வளோ ஹைக் கிடையாது. சின்ன ஹைக் தான். 2 hours தான். பக்காவாக வந்து பேக் பண்ணிங்களா. ரொம்ப ஈஸியான ஹைக் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் சன் செட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த சைட் சன் செட் ஆகுது வெஸ்ட்டில். ஸோ மார்னிங் வந்து இந்த பக்கம் ஹோப்ஃபுல்லி சன்ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆச்சுன்னா கேப்சர் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் டென்ட் போட போகிறோம். டென்ட் எங்களோட திங்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் டென்ட் போட போகிறோம். டென்ட் போட்டு உங்களுக்கு நான் வந்து எங்களோட டென்ட்டை காட்டுறேன். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கைஸ். டென்ட் செட் பண்ணிட்டோம். இங்கே தான் டென்ட் போட்டிருக்கோம். எங்களோட டென்ட் ஃபர்ஸ்ட் கேம்பிங், ஃபர்ஸ்ட் டென்ட். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப குளிராக இருக்குது இன்றைக்கி. எப்போவும் யூகேயில் குளிராக தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தவங்க டென்ட் போட்டிருக்காங்க, அங்கே ஒருத்தவங்க கேம்பிங் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கா, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே காய்ஸ், ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிச்சு. சன்செட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய குளிர் வந்துச்சு இப்போது. ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வின்டர் க்ளோத்ஸ்லாம் போட்டாச்சு. ஸோ அடுத்து தண்ணி எடுக்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பாரு, உப்பு தனியாக இருக்கா நார்மல் தனியாக இருக்கான்ட்டு.
ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கை வைக்க தண்ணி சூப்பராக இருக்குது. ஆ தண்ணி சூப்பராக இருக்குது கைஸ். ஆசம். இதை வச்சு தான் சமைக்கணும், இதை வச்சு தான் குடிக்கணும், இதை வச்சு தான் சமைக்கணும், எல்லாமே இதை வச்சு தான். தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நாளைக்கு மார்னிங் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ சீக்கிரம் லைட் போகிறதுக்குள்ளே சீக்கிரம் போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் கோ. கம். ஸோ எங்கள் கேம்பிங் டென்ட் இது தான். சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி கொண்டு வந்துச்சு, குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். சும்மாங்க வீட்டிலலாம் நான் தான் குக் பண்ணுவேன். ஸோ டென்ட்டில் செட்டில் ஆகிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் வைக்கிறோம். நான் வந்து ரொம்ப கோல்டு ஆனதால் வந்து தண்ணி ரொம்ப தாங்க எடுக்குது, கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சா நல்லாயிருக்கும்னு ஹாட் வாட்டர் வச்சிட்ருக்கோம். அடுத்து ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட குட்டி ஸ்டவ். ஸோ இது வந்து அலுமினியம் தானே இது, இந்த ஜார் அலுமினியம் கப்பு தான் அது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ஹீட் ஆகிடும், அதனால் வந்து நாங்கள் இது வாங்கினோம். இதெல்லாம் நாங்கள் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வியூவில் குக் பண்ணிகிட்ருக்கோம். சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போது மேகி குக் பண்ண போகிறோம். வெளில வந்து பயங்கரமாக வந்து விண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் உள்ளே, இல்லைனா வந்து குக் பண்ண கஷ்டமாக இருக்குது. லைட்டும் போயிடுச்சு. ஸோ வந்து எக்ஸ்டர்னல் லைட் சோர்ஸ் வச்சு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் உள்ளே வார்மாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சூப்பி நூடுல்ஸ் மேகி சாப்பிட போகிறோம். லைட் ஃபுல்லாக போயிடுச்சு. டைம் வந்து இப்போது 8 ஆகுது. ஸோ லைட் ஃபுல்லாக போயிடுச்சு. வெளியில் வந்து பயங்கர விண்டியாக இருக்குது, நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. எல்லாருமே வந்து அவங்க டென்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து டென்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். பின்னாடி மூவி டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருக்கலாம் நினைக்கிறேன். மூவி டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பார்க்க வேண்டியதான். இதுக்கு மேலே நோ சிக்னல், நத்திங் ஆக்சுவலி. ஒரு நெட்வொர்க் ஒன்றுமே இருக்காது. இன்னும் நாங்கள் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். இந்த குளிர் எப்படி சர்வை பண்ண போகிறோன்றது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஹோப்ஃபுல்லி வில் பி ஃபைன். ரூம்லாம் செட் பண்ணிட்டோம் பக்காவாக, டென்ட்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டோம், பில்லெலாம் ரெடி பண்ணிட்டோம். நைட்டு வந்து இப்போது டைம் வந்து 9:30 ஆகுது. ஸோ தூங்க வேண்டியதான். தூங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் போர் அடிக்குது. எதுவும் நெட் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ அடுத்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு இப்படி தான் இருக்க போகுது. தூங்கிடும்னு நினைக்கிறேன். குளிர் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. பட் தேங்க்ஃபுல்லி வந்து இந்த டென்ட் வந்து கொஞ்சம் வார்மாக வச்சுருக்கேன் எங்களை. பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் 6 o'clock எழுந்து சன்ரைஸ் பார்க்கலான் இருக்கோம். ஸோ அது வரைக்கும் தாக்கு பிடிப்போம்னு நினைக்கிறேன். ஓகே தென், குட் நைட். குட் மார்னிங் கைஸ். நைட்லாம் வந்து பயங்கர குளிர். ஆக்சுவலாக வந்து சரியாக தூங்க முடியல ஃபர்ஸ்ட் கேம்பிங்னால. பட் இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சு சரி சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மழை பெய்யுது, திரும்பவும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது, மழை பெய்யுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சைக்கிளை அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, மழை பெய்யறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் டென்ட்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆப்போசிட்டில் இந்த மேட்ஸும் அவங்களும் வந்து அவங்க கேம்ப்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கூடயே நாங்கள் கீழே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா லைட் சுத்தமாக இல்லை. வைல்ட் கேம்பிங்கோட இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து லீவ் நோ ட்ரேஸ். நீங்கள் கேம்ப் பண்ணும்போது அந்த பிளேஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் விட்டு போகணும். எந்த லிட்டரும் பண்ணாமல் வேஸ்ட்லாம் வந்து நீங்கள் பின் பேக்கில் போட்டு கீழே போகும்போது கொண்டு போயிட்டு அங்கே வெளியில் டிஸ்போஸ் பண்ணிடணும். வைல்ட் கேம்பிங் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.